இப்ப பைபிள் சொல்லுது கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு இருக்குன்னு. ஆனா நான் ஏன் காலையில் எந்திரிச்சிலிருந்தே தோல்வியை யோசிக்கிறேன், பாவத்தை யோசிக்கிறேன், அருவருப்பா யோசிக்கிறேன், பயந்து யோசிக்கிறேன்? இதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை இல்லையே. கிறிஸ்துவ என்னைக்காவது பயப்பட்டாரா? அப்ப ஏன் எனக்குள்ள பயம்? கிறிஸ்து என்னைக்காவது தோல்வி தோற்கிறவராக யோசித்தாரா? நான் ஏன் தோல்வியை யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க அதை சூஸ் பண்ணணும். I'll tell you why. ஏன்னா நமக்குள்ள ரெண்டு மோட் இருக்கு. இந்த ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் பேட்டரியிலையும் ஓடும், அப்புறம் கொஞ்ச நேரம் பெட்ரோல்லையும் ஓடும். இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணதும் அப்படியே கொஞ்ச நேரம் பேட்டரியில் போகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஸ்விட்ச் பண்ணிக்கும். எப்படி? இப்போ பெட்ரோல்ல ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள நிறைய பேர் ஹைபிரிட் கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. என்னது? சர்ச்சுக்குள்ள வந்ததும் கிறிஸ்துவின் சிந்தையை நீங்க பார்க்கணும். அந்த பிரதரை நீங்க தள்ளி விட்டா கூட பொறுமையா தான் உங்களை பார்ப்பாங்க. அவர் நீங்க தட்டி கூப்பிட்டீங்கன்னா கூட இப்படிதான் திரும்ப ஸ்லோ மோஷன். கிறிஸ்துவின் திரும்புறது கூட கிறிஸ்துவின் சிந்தையோட தான் திரும்புறேன். அப்படி என்ன கேட்டீங்கன்னா ஆனா இந்த கேட்ட அந்த பக்கம் தாண்டிட்டாருன்னு வைங்க, பக்கத்துல டீ கடையில பாத்தீங்களா அப்படிம்பாரு, சார் அங்க அது வேற மோட், இது வேற மோட். நமக்குள்ள இன்னொரு மோட் இருக்கு, இன்னொரு சிந்தை இருக்கு. அது என்னன்னா அதுக்கு பேரு மாம்ச சிந்தை. என்னது? இது ஆக்சுவலா டிஃபால்ட்டா ரசிக்கப்படுறதுக்கு முன்னால டிஃபால்ட்டா இதுதான் இருந்துச்சு. என்னது? ஆமா, நீங்க பிறக்கும் போது நீங்க ஒரிஜினலா பிறந்தப்போ இந்த மோட்ல தான் பிறந்திருந்தீங்க. எப்பயுமே யோசிக்கிறது ஒண்ணுமே நல்ல யோசனையாவே இருக்காது. அசிங்கமாக, அருவருப்பாக, கோபமாக, யாரை ஏமாத்தலாம், எப்படி பொய் சொல்லலாம், எப்படி உருட்டலாம், இப்படிதான் நம்ம பிறக்கும் போது இப்படிதான் பிறந்திருந்தோம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு கொடுத்துட்டார். ஓகேயா? அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் இதை நமக்கு என்ன பண்ணிட்டாரு? இன்ஸ்டால் பண்ணிட்டார். இப்போ நம்முடைய பொட்டன்ஷியல், we are very dangerous. நம்ம வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. ஏன்னா எப்பனாலும் இதுக்கும் ஸ்விட்ச் ஆக முடியும், தேவைப்பட்டா இதுக்கும். சர்ச்சுக்குள்ள வந்தது இப்படிதான் சார், இப்படிதான் இருப்போம். சர்ச்சில் 5 நாள் உபவாசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஐயோ சொந்தரா ராஜா. உபவாச நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திங்களும் வேலைக்கு போகும்போது கழுத்துல டை, கையில பை, வாயில போய். இது ஒர்க் மோடு சார், இது ப்ரொஃபஷனல் லைஃப். பட் சண்டே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 7வது அதிகாரம் 17-18 எல்லாரும் படிக்கலாமா? ஆதலால் நான் அல்ல. இதுதான் சூப்பருங்க. நீங்க ஏதாவது பண்ணா நீங்க சொல்லிடுங்க, நான் இல்லப்பா பண்ண, நான் பண்ண ஜெர்சன் அப்படிலாம் பண்ணுவோன்னா, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவோன்னா ஜெர்சன் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற பாவம். அப்போ பவுல் சொல்கிறார், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், அதாவது என்னிடத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது கிளாரிஃபை பண்றாரு. என்னிடத்தில், எனக்குள் வாசமா இருக்கிறேன்னு சொல்றாருல. எனக்குள்னா என் மாம்சத்துக்குள். அப்ப பாவம் எங்க இருக்குது? பாவம் எங்க இருக்கு? இந்த மாம்சத்துக்குன்னு ஒரு தனி மைண்டே இருக்கு. மாம்சம் இருக்குல்ல, அதோட மைண்டே வேற மைண்டு. என்னது? அதோட மைண்ட். அந்த மைண்ட்ல யோசித்தீங்கன்னா ஒரு கட்ட வார்த்தை எடுத்து விட வேண்டியதான். டேய், எப்பரா என் பேர் போடாம பத்திரிக்கை அடிச்சா? எப்பயுமே எல்லாம் சொல்லுங்க, இது எப்பயுமே இப்படிதான் சார், அசிங்கமாவே தான் யோசிக்கிறது. இந்த மாம்ச சிந்தையில இச்சையாவே யோசிக்கிறது, கோபமா யோசிக்கிறது, யாரை ஏமாத்தலான்னு யோசிக்கிறது, எப்படி வஞ்சிக்கலான்னு யோசிக்கிறது, பொய் சொல்லலான்னு யோசிக்கிறது, திருடலான்னு யோசிக்கிறது, கொலை பண்ணலான்னு யோசிக்கிறது, திட்டலான்னு யோசிக்கிறது. இதெல்லாம் யாரு? மாம்சம் இருக்குல்ல, அதோட சிந்தையில ரொம்ப. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க? கிறிஸ்துவின் சிந்தைய
ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் வந்துட்டு எப்படி கிறிஸ்துவின் சிந்தையில் செயல்படுறதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஓகேயா பாஸ்டர், கரெக்ட் தான். கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தையை கொடுத்துருக்கிறாருன்னு 2 கொரிந்தியர்ல பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. எந்த வசனத்தில்? 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2:16 சொல்லுகிறது, பட் we have the mind of Christ. சார், அப்போ எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது உண்மைனா நான் ஏன் இப்படி அசிங்கமா யோசிக்கிறேன்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாம்சத்தில் என்ன இருக்குது? பாவம் குடி இருக்குது. இந்த மாம்சத்துக்குன்னு ஒரு தனி மைண்ட் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாருங்க, பாரு, உனக்கு ஏற்கனவே ஆண்டவர் கிறிஸ்துவின் சிந்தையும் கொடுத்திருக்கிறாரு. இது ஹைபிரிட். இது பேட்டரியிலையும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடும். ஆனா நீ எந்திரிச்சதும் மோட மாத்தணும். இன்னைக்கு பேட்டரியில தான் ஓட போறேன். மாம்ச சார், என்னைக்கு நாளுமே நீங்க ரட்சிக்கப்பட்டனால உங்களுக்கு போய் சொல்ல தெரியாதா என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு பித்தலாட்டம் பண்ண முடியாதா என்ன? அந்த பொட்டென்ஷியல் உங்களுக்கு 100% இருக்கு. ஏன்? இந்த மாம்சத்துல. அதனாலதான் மாம்சத்தை சிலுவையில் அறையணும்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அறையலைன்னா அது எந்திரிச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க எப்பனாலும் நீங்க நினைச்சா இதுக்கு சுவிட்ச் ஆக முடியும். ஆனா நீங்க நினைச்சா இந்த மோடுக்கும் சுவிட்ச் ஆக முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், you know what, you have to put on the mind of Christ. பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறார், let this mind be in you which was also in Christ Jesus. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பாரு, நீ நினைச்ச யோசிக்க முடியும், எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு. ஆனா காலையில் எந்திரிச்சது நம்ம என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த மோட்லயே தானே இருக்கப்பா. அவன் வந்து கோவப்படுத்துறான், ஆனாலும் கிறிஸ்துவின் சிந்தை. பிசாசு சொல்றான், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிடும். இல்ல, நான் கிறிஸ்துவின் சிந்தையை போட்டுக்க போறேன், நான் ஜெயம் பெறுவேன். இதோட முடிஞ்சிருச்சுன்னு பிசாசு சொல்றான், ஆனா நான் கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்துக்கொள்கிறேன். You see, you have to toggle and switch on this mode because it is an option. நீங்க வந்துட்டு you have to actively choose to walk in this mind that God has given you. அது வந்துட்டு நீங்க செய்கிற ஒரு தேர்வு.